நேயர்களுக்கு வணக்கம். தூர்தர்ஷனின் தமிழ் பாலம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். தூர்தர்ஷன் தமிழ் பாலம் நிகழ்ச்சிக்காக அமெரிக்காவில் கலிபோர்னியா மாகாணத்தில் மில்பிட்டாஸ்ல இருக்கோம். ஒவ்வொரு மாதமும் பிரமாதமான உற்சவம். என்ன இசை உற்சவம்? யார் நடத்துறா? ரொம்ப அழகா கர்நாடிக் சேம்பர் கான்சர்ட்ஸ் 2009 தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் மிகச்சிறந்த இளைஞர்களுக்கு, இசைக்கலைஞர்களுக்கு, குறிப்பா சில்ட்ரன் ஆர்வமுள்ள அத்தனை பேருக்குமான மேடை அமைத்து தருகிறார்கள் இங்க பத்மா அவர்கள். தங்களுடைய குழந்தைகளை பத்தி, தாங்க ரசிச்ச அந்த பிள்ளைகளை பத்தி என்ன நினைக்கிறாங்க அப்படின்றதுக்காக நாம 2 பேரை இங்கே நாம் சந்திக்கிறோம். வணக்கம். மிக மகிழ்ச்சி. மேடம், நீங்கள் எங்கே இருக்கீங்க? இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க இல்லையா? உங்கள் இருப்பிடம், அப்புறம் இதில் எப்படி ஆர்வம் வந்தது சொல்லுங்கள். என் பேர் கஸ்தூரி சிவகுமார். நான் இங்கே ஃப்ரீமாண்ட் ஏரியாவில், பே ஏரியா ஃப்ரீமாண்டில் இருக்கேன். இங்கே இந்த கலிஃபோர்னியாவில் நான் ஒரு 10 இயர்ஸாக செட்டில் ஆகிருக்கேன். இந்த மிஷிகனில் இருந்தேன். இப்போ 10 to 12 இயர்ஸாக இங்கே இருக்கிறது. அண்ட் இங்கே நிறையா குழந்தைகளுக்கு பாட்டு சொல்லி கொடுத்துட்டுருக்கேன். அண்ட் இதில் இங்கே வந்ததில் ரொம்ப பெரிய விஷயமா என்ன நான் ஃபீல் பண்ணுறேன்னா, எங்களோட ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் இங்கே ஒரு பர்ஃபார்மிங், நல்ல மேடை ரொம்ப அற்புதமாக இங்கே நடத்திட்டு வர இந்த சிசிசி ஆர்கனைசேஷன்னால எங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் ரொம்ப ஆசை. அதனால நிறையா பாட்டு சொல்லி கொடுத்துட்டு இது பண்ணிட்டு இருக்கோம். ஸ்ரீநாத் பாலா சார், வணக்கம். வணக்கம். ஆமாம், நீங்கள் பார்த்த, அதாவது இந்த அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பவே இல்லை, இந்த பிள்ளைகள்லாம் பாடும்போது அவ்வளோ ரசிச்சிருந்தீங்க. என்ன சிரிப்புக்கும் இந்த ரசிப்புக்கும் காரணம் என்ன? ஸோ எனக்கு என்னன்னா, நாங்கள்லாம் வளர்ச்ச சென்னையில் வளர்ந்தோம். கற்றுனதெல்லாம் ஊரில் தான். ஒரிஜினலி ஃப்ரம் பால்காட், பட் தமிழ் தான். ஊரில் 40 வருஷம் முன்னாடி கற்றுக்கச்ச எங்களுக்கு இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் கிடையாது. ஸோ இப்போ இங்கே நாங்கள் கஸ்தூரி மாதிரி நாங்களும் ஒரு 10 வருஷம் ஆச்சு கலிஃபோர்னியா ஸோ இங்கே சிசிசி ஃபர்ஸ்ட் நான் மீட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இது மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் மந்த்லி கச்சேரிகள் நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் பண்றா. அவ விட்டு விட்டு பண்றா, இல்லை மாசமா பண்றது கிடையாது. இங்கே கலிஃபோர்னியாவில் என்ன பெரிய விஷயம்னா, நிறைய டீச்சர்ஸ் இருக்கா. இப்போ கஸ்தூரி மாதிரி நிறைய டேலண்டட் டீச்சர்ஸ் இருக்கா. இப்போ நான் மிருதங்கம் கற்றுக் கொடுக்குறேன், வைஃப் வயலின் கற்றுக் கொடுக்குறா. இப்போ எங்களுக்கு குழந்தைகள் வாய்ப்பாட்டுக்கு தான் நிறைய வாசிக்கணும். அது மாதிரி நிறைய சந்தர்ப்பம் அவளுக்கு தேவைப்படுறது. அந்த மாதிரி சிசிசி ஒரு ஆர்கனைசேஷன் இவாளுக்கு கொடுக்கறதுனாக்கா எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னோட ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், மற்றவாளோட ஸ்டூடெண்டா இருக்கட்டும், எனக்கு இவாள்லாம் இவ்வளோ பண்றாலே ரொம்ப அப்பதான் எங்களுக்கு தெரியறது. ஸோ இப்படியும் விஷயம் இருக்கா, இதுவும் கற்றுக் கொடுக்கலாம். கலிஃபோர்னியா பே ஏரியாவில் கர்நாடிக் சேம்பர் கான்சர்ட்ஸ் ஒவ்வொரு மாதமும் நிறைய பேருக்கு, பிள்ளைகளுக்கு வாய்ப்பு கொடுக்குறது அப்படின்னு. இவங்களாம் எங்கேருந்து வராங்க அப்படின்னா, எதுவும் இங்கே பக்கத்தில் கிட்ட அடுத்த தெரு, 3வது தெரு, பக்கத்து அங்கே அப்படிலாம் இல்லை, ரொம்ப தூரத்துலேருந்து கூட வராங்க. இப்போது 3 பேர் இருக்காங்க. 3 பேரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஆர்யா ஹரிஹரன், அதே போல் சத்யா, அப்புறம் பிரிஷா. சத்யா, வணக்கம். ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க. அதாவது ஒரு மிகச்சிறந்த கட்டம், வித்வான், வாய்ப்பாட்டு எல்லாம். ஓகே, இப்போது இந்த சூழலில் மேடையில் வாசிச்சுட்டு வந்திருக்கீங்க. உங்களுடைய ஃபீல் எப்படி இருக்கு?
எனக்கு இந்த என்வாயர்மெண்ட் ரொம்ப பிடிக்கும். எனக்கு நிறைய இங்கே ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருக்கேன். அந்த என்வாயர்மெண்ட் எல்லாரும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கு இங்கே. அதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இங்கே. அது எல்லாரும் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருப்பா. நிறைய பேர் வருவா பார்க்குறதுக்கு. ஸோ அதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த என்வாயர்மெண்ட்டில். சூப்பர். அதாவது ஒரு கட்டம் வித்வானா ரொம்ப சிறப்பாக வாய்ப்பாட்லையும் அருமையாக நல்ல பேர் வாங்கியிருக்கீங்க. உங்களை பார்த்த உடனே நானும் வந்து சத்யா மாதிரியே வரணும், எனக்கு அடுத்து ஒரு மேடை கிடைக்கும் அப்படின்ட்டு தான் ஆர்யா ஹரிஹரன் நினைக்கிறார் இல்லையா? நீங்கள் நிறைய தொடர்ந்து வரீங்களாமே, இல்லை ஒரு இது கூட நிகழ்ச்சி கூட மிஸ் பண்ணாமல் நிறைய நாள் வந்திருக்கீங்க. எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டியாக பத்மா மேடம் கொடுப்பாங்க இந்த மேடையில் அப்படின்ட்டு நீங்கள் சொன்னீங்க. ஆமான்னுட்டு உங்கள் அப்பாவும் சொன்னார். கண்டிப்பாக ரொம்ப பாராட்டுகள், சீக்கிரம் உங்களுக்கு கிடைக்கும். எப்படி நீங்கள் நினைக்கிறீங்க இந்த சிசிசி? அப்போ உங்களுக்கு இசை ஆர்வம் எப்படி வந்தது? சிசிசினா அருமையான மேடை. ரொம்ப வருஷமாக ஸ்டூடெண்ட்ஸ் என்கரேஜ் பண்ணுறேன். சிசிசி கார்னிகல்ஸ் ஒரு குவார்டர்லி மேகசின் இருக்குது. நான் நிறைய ஆர்டிகல்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன். அட்டெண்டன்ஸ் ரெகுலர் அட்டெண்டன்ஸ்க்கு அவார்ட் கொடுப்பா. அது ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்குது. அது டிசிப்ளின் கொண்டு வருது. பெரிய வித்வான்களோட பாட்டு கேட்டு கேட்டு இன்ஸ்பயர் ஆனேன். என்னோட ஃபேமிலிலேயே நிறைய மியூசிக் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் சொல்லும்போதே கண்களில் அந்த ஆர்வம் தெரியுது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்படி உங்கள் ஆர்வம் கண்களில் தெரியும் போது கண்களில் அபிநயம் ஒரு சிறந்த ஒரு பரதநாட்டிய கலைஞராக ரிஷா இருக்காங்க இல்லையா? அதாவது பரதநாட்டியம் மட்டும்தான் வாய்ப்பாடுலையும் பல முறை மேடை. நான் மேடையில் மட்டும் போய் வாசிச்சதோடு மட்டும் அப்படி யோசித்து நான் வீட்டுக்கு போயிட மாட்டேன். நான் ஒரு தன்னார்வலராக ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணுவேன் அப்படின்ட்டு உங்களுடைய, ஏன்னா இந்த சிசிசியில் ஒரு மிகச்சிறந்த வாலண்டியர், அதோட அந்த மேகசின் ஒரு ஆன்லைன் மேகசின், அதை வந்து அந்த பத்திரிகையும் செய்தி பத்திரிகையாக உருவாக்கின அதில் முன்னெடுப்பை பண்ணுற நீங்கள் உங்களுக்கு பாராட்டுகள் நிறைய. நீங்கள் உங்கள் நிறைய அனுபவங்களை வைத்து கர்நாடக சங்கீதம், பரதநாட்டியம் இதை பற்றி உங்களுடைய இது அமெரிக்காவில் ஸ்கோப் இருக்கா? அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக பாட்டில் பார்த்தா சிசிசி இஸ் ரொம்ப ரொம்ப பெரிய ஆர்கனைசேஷன். ரொம்ப நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுப்பா. நிறைய குருஸ் வந்து பார்ப்பா. ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்கும். சப்போர்ட் பண்ணுவா எல்லாரும். ரொம்ப நல்லா. ஆல்சோ வந்து சிசிசி இஸ் த ஒன்லி ஆர்கனைசேஷன் பார்த்தா 5 minutesல ஆரம்பிச்சு 10 minutes 15 20 ராகம் தானம் பல்வி அந்த லார்ஜ் லெவலுக்கு போகிறதுக்கு சிசிசி இஸ் த ஒன்லி ஆர்கனைசேஷன் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுக்கு. ஆல்சோ குட்டி வயசுலேருந்து அக்கம்பனிமெண்ட்டோட பாடத்துக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். விச் ஒரு ரொம்ப நல்ல ஆக்சுவல் ஸ்டேஜ் ஃபீல் கிடைக்கும். அதுக்கு சிசிசி ரொம்ப நல்ல ஆர்கனைசேஷன் ஏரியாவுக்கு. டான்ஸ்லேயும் ரொம்ப நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது. நிறைய டீச்சர்ஸ் இருக்கா. எல்லாரும் டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் பேக்ரவுண்ட்ஸ்லேருந்து வரா. ஸோ எல்லாரும் ரொம்ப நல்ல டீச்சர்ஸ் இருக்கா. ரொம்ப ஒரு சப்போர்ட்டிவ் ஸ்கோப் ஏரியாவில். ரொம்ப சந்தோஷம். பிள்ளைகளுக்கு சங்கீதத்தில் ஆர்வம் இருக்குது அப்படின்னா கூட பெற்றோர்களும் அதற்காக உடனே ஒரு பெரிய உந்து சக்தியாக தன் பிள்ளை வந்து நல்ல இசையில் தேர்ச்சி பெறணும், உலக அளவில் புகழ் பெறணும்ன்ற ஆர்வம் பெற்றோருக்கு இருமடங்கு இருக்கணும். இங்கே குறிப்பாக மில்க் கிளாஸில் சிசிசி ப்ரோக்ராம் அப்போ வந்தப்போ அந்த மேடையில் பார்த்த அத்தனை பேர் நிறைய பெற்றோர்கள் வந்து அவங்களுடைய ஆர்வத்தை உணர முடிந்தது. அப்படி நம்ம சில பேர்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுறோம். பரத் சார் வணக்கம். வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு தகவல் தொழில்நுட்பத்துறையில் ஒரு மிகச்சிறந்த மூத்த அலுவலராக இருக்கீங்க. வாழ்த்துக்கள். இப்போது இந்த சிசிசியில் உங்களுடைய பங்களிப்பு என்ன? எப்படி நீங்கள் இங்கே வந்தீங்க? என்னோட பசங்க தான் இங்கே பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பித்தா. முதல்ல ஒரு 2013 என்னோட பொண்ணு ஃபஸ்ட்டு பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பித்தா. ஸோ அது மூலமாக தான் நான் சிசிசிக்கு வந்து பழக்கமானேன். அதுக்கப்புறமா நான் இங்கே வாலண்டியரிங் பண்ண ஆரம்பித்தேன். நிறையா வாலண்டியர்ஸ் இருக்காங்க. ஸோ அதில் நானும் வந்து இங்கே ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறதுல நான் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு ஒரு 2014 பண்ணிட்டுருக்கேன். ஸோ எவ்ரி ஈவெண்ட் இங்கே பெரிய டீம் இருக்குது. பட் எனக்கு எப்போ சான்ஸ் வரும் அப்போலாம் வந்து இந்த மாதிரி ஃபோட்டோஸ் பிடிச்சி இந்த ஈவெண்ட்டுக்கு கொடுத்துட்ருக்கேன். கண்டிப்பாக. அதாவது இங்கே வர ஆடியன்ஸ் அவங்க மனசில் பதிந்த அந்த நிகழ்ச்சியை புகைப்படமும் நீங்கள் பதிவு செய்கிறீங்க. ஏன்னா இன்றைக்கும் பார்க்கறதுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்ட்டு. ரொம்ப சந்தோஷம். கோமதி மேடம், இப்போது நீங்களும் மிகச்சிறந்த ஒரு ஆர்வலர் இசையில். அதே போல் உங்களுடைய கணவர் மிருதங்க ஆசிரியர் திரு கோபி சார், அவங்களும் வந்து ஆர்வமானவர். கோபி சாரை பற்றி சொல்லும்போது அவருடைய ஸ்டூடெண்ட் ஆர்யா ஹரிஹரனை நாங்கள் அவர்கிட்ட பேசினப்போ அவ்வளோ ரொம்ப அப்படி அவ்வளோ ஆர்வமாக சொன்னார். காரணம் என்னென்னா அமைந்த டீச்சர், அமைந்த குரு. நீங்கள் ரெண்டு பேருமே, அதுவும் நான் சிசிசியினுடைய ப்ரொஃபைல் படிக்கும்போது முதல் பிளாட்ஃபார்ம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு அருமையான மேடை அமைத்து கொடுத்த அந்த இளம் பிள்ளைகள் அவங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய பெற்றோர்கள் வந்து இங்கே வாலண்டியராக வந்தாங்க அப்படின்னு நீங்கள் நிறைய சிசிசிக்காக தொடர்ந்து உழைக்கிறீங்க, கர்நாடக சங்கீதத்துக்காக.
வாழ்த்துக்கள். இந்த பயணம் உங்களுக்கு எப்படி இருக்கு? ஆக்சுவலி இந்த பயணம் வந்து என்ன சொல்கிறதுன்னா, என்னோட 2 பசங்களையுமே வளர்த்தது சிசிசி தான். ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் வந்தப்போ இவ என்ன பண்ணுறான்னா, குழந்தைகளுக்கு எவ்வளோ எவ்வளோ சேலஞ்ச் வேணுமோ அந்த சேலஞ்சை கொடுக்குறான். முதல்ல அந்த குழந்தைய 5 நிமிஷம், 10 நிமிஷம், 15 நிமிஷம் அப்படி சொல்லி மெதுவாக அந்த குழந்தைகள் விளாட்றப்போ அந்த காலேஜ் போகிற சமயத்தில் அது தைரியமாக வெளில போகிறது குழந்தைகள். இப்போ என் குழந்தை பெரியவனை சொன்னோன்னா, பெரியவனை ஃபுல்லாக வளர்த்தினதே மோகன் பத்மாவும் தான் மியூசிக்கில். அண்ட் தென் மியூசிக்னா வாய்ப்பாட்டா என்ன? என் பையன் பெரிய பையன் வந்து பாடவும் செய்வான். அவர் பேர் அஜய் கோபின்னு பேர். அவனை பாடுறவனை மிருதங்கம் வாசிக்க சொல்லி சொன்னதே பத்மா தான். அதுதான் எனக்கு நீங்கள் இப்போ மிருதங்கம் அப்போது அவள் ஆரம்பிக்கும் போது ரொம்ப ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை பண்ணுன்னா, அப்போ இப்படி மோகனன் பத்மாவுக்கு அவள் சொன்னால் அந்த குழந்தைகள் வந்து அவளை ஒரு ரெஸ்பெக்டோட பார்ப்பா. நம்ம ஆட்டில் சொல்கிறதோட வெளி மனுஷன் சொன்னான்னா அது ஒரு மரியாதை. அதுக்கு தான் அவன் கற்றுக்கவே ஆரம்பித்தான். ஆனால் இப்போ நல்லா வாசிக்கிறான். அது வந்து இவாளோட கிரெடிட். இன்னொரு குழந்தை 2வது பையன் சின்னவன் வந்து வளர்ந்தது தவிழ்ந்தது சிசிசி தான். உமேஷ்னு பேர். ஒரு காலத்தில் ஓட்டமாக ஓடி பராப்படுத்தி இப்போ நல்லா வாசிக்க ஆரம்பிச்சு இப்போ இன்னைக்கு அவளுக்கு அது மட்டும் சொல்லித்தரல, மேடையில் எப்படி பேசணும், ஒரு 10 பேர் முன்னாடி எப்படி பேசணும் இப்போ பார்த்தேன் இல்லையா, அதுக்கும் கோச்சிங் கொடுக்குறோம். ஸோ பேசிக்கலி வெறும் மியூசிக் மட்டும் இல்லாமல் லைஃப் ஸ்கில்ஸும் சொல்லித்தரோம். நம்ம இந்தியாவில் இருந்தால் நம்ம அத்தை, சித்தி, மாமா, பெரியப்பா எல்லாத்துக்கும் போவோம் இல்லையா. இங்கே எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லை. அது இந்த சிசிசி பிளாட்ஃபார்ம் கொடுக்கும். கண்டிப்பாக கண்டிப்பாக வாழ்த்துக்கள். ஏன்னா உமேஷ் வந்து தவழ்ந்த காலத்துலேருந்தே அவர் கற்றுக்க ஆரம்பிச்சு அந்த நம்ம அரிச்சோடியில் சுற்றுறோம் இல்லையா, எல்லாம் சொல்லுவோம். அவர் வந்து அம்மான்னு சொன்னப்புறம் அடுத்தது ஆகு வந்து ஆர்வம், ஈனுச்சு இசைன்னு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அப்படி வளர்ந்துருக்காரு. அவர் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. கிருத்திகா மேடம், இப்போது இன்றைய நிகழ்ச்சியில் எல்லா இடங்களையும் உங்களை நான் பார்த்தேன். அதாவது இந்த மேடை பக்கத்தில், அப்புறம் வந்து வர வாலண்டியர்ஸ், மற்ற வாலண்டியர்ஸ் கூட போயிட்டு ஒருங்கிணைக்கிறது, இந்த மாதிரி நிறைய ஒரு கடமை வீரராக நீங்கள் இங்கே பணியில் இருந்தீங்க. எப்படி உங்களுக்கு வந்து இங்கே இருக்கிற அனுபவங்கள்? ஏன்னா ஒவ்வொரு மாதமும் உழைக்கின்ற எல்லா வாலண்டியர்ஸ் மாதிரி நீங்களும் வந்தார். ஓகே, ஹவு டு யூ ஃபீல்? இது எனக்கும் இவா சொன்ன மாதிரி எனக்கும் 2 குழந்தை. என்னோட சின்ன பொண்ணு 2017 என்னோட பெரிய பொண்ணு ஆக்சுவலா அவ வந்து 2017 மெம்பரா இருக்கா. இப்போ சிசிசி அவளோட இசை பயணம் சிசிசியோட ரொம்ப க்ளோஸா ஆனது. ஏன்னா அவளுக்கு ஒரு ஸ்டேஜ்லயும் அவளுக்கு தகுந்த ஒரு அவளுக்கு தகுந்த சேலஞ்சோட அவ வாய்ப்படுத்துக்கிறா. ஸோ அப்படி கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அப்படி போய் கடைசியில ஒரு ராகம் தானம் பல்லவி ப்ரெசென்ட் பண்ற மாதிரி ஒரு அப்புறம் அப்புறம் அவன் காலேஜ் போனான். என்னோட சின்ன பையன் அவன் பாடுவான், அப்புறம் மிருதங்கம் வாசிப்பான். இன்னைக்கு ஒன் ஆஃப் த பார்ட்டிசிபென்ட்ஸ் வயலினுக்கு மிருதங்கம் வாசிச்சான். நான் வந்து இந்த என்னோட பொண்ணு கிராஜுவேட் ஆனவன்ட்டு இப்போ சிசிசி ஒரு கம்யூனிட்டி. நான் ஆக்சுவலாக உங்கள்கிட்ட அப்பவே சொல்லணும்னு நினச்சேன். கர்நாடிக் சேம்பர் கான்சர்ட்ஸ்னு அதோட அஃபிஷியல் ஒரு எக்ஸ்பேன்ஷன். பட் cheer leader of the Carnatic community in the California Bay Area, அது கண்டிப்பாக அப்படி சொல்லலாம். ஸோ அதுக்கு கண்டிப்பாக அந்த ஆர்கனைசேஷனுக்கு ஏதாவது நானும் ஒரு பார்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ நான் இப்போ லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஆப்ரேஷன்ஸ் டீமில் ஒரு வாலண்டியராக இருக்கேன். ரொம்ப அருமை. வணக்கம் அபர்ணா. அமெரிக்காவிலே பிறந்து அதாவது இசையில் அந்தளவுக்கு ஆர்வத்தோட ரொம்ப வருஷமாக மிகச்சிறந்த வயலின் பாடகராக ரொம்ப நல்லா பண்ணிட்டுருக்கீங்க. தொடர்ந்து உங்கள் நிகழ்ச்சியை கேட்டப்போ ரொம்ப அருமையாக இருந்தது. வாசிப்பெல்லாம் எப்படி ஆர்வம் வந்தது? இல்லை, எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து அம்மா வந்து ஒரு பாட்டு டீச்சர். ஸோ ஆற்றுல நிறைய பாட்டு ஓடிகிட்டே இருக்கும். ஸோ கேட்டுகிட்டே இருப்பேன். அப்புறம் வந்து கிளாஸ் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அது மூலிமா. எத்தனை வருஷமாக பாடுறீங்க? ஒரு 18 வருஷமா. 18 வருஷமா? அதான் நீங்கள் வந்து சின்ன குழந்தையிலேருந்தே பாடுறீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப தான் அந்த பாட்டை கேட்டு கேட்டு தானும் பாடணுன்ட்டு. அதே போல் வயலின். ஏன்னா நிறைய பேர் வந்து இதான ஒன்றும் இல்லை எக்ஸல் ஆகணும் அப்படின்வாங்க இல்லையா. ஆனால் நீங்கள் வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்டலும் சரி பாட்டு ரெண்டுலேயுமே வந்து பல இடங்களில் நல்ல பேர் வாங்கியிருக்கீங்க. எப்படி ரெண்டையும் மேனேஜ் பண்ணுறீங்க? ரெண்டுத்தையும் ஒரு கொஞ்சம் ஹேண்ட் இன் ஹேண்டாக போகும். ஸோ பாட்டு முதல்ல கற்றுட்டு அது வந்து வயலோட நிறைய ஹெல்ப் ஆகிட்டு. ஸோ அது மாதிரி ஐ ட்ரை டு மேனேஜ். திருவையாறை பூர்வீகமாக கொண்ட ஒரு அருமையான குடும்பம்.
தமிழ் தாத்தா ஓவே சுவாமிநாத ஐயருடைய எள்ளு பேரன் திரு தியாகராஜன் அவர்கள். வணக்கம் சார். நமஸ்காரம். உங்களுடைய மகள் வந்து அபர்ணா ரொம்ப சிறப்பாக இந்த சிசிசி ப்ரோக்ராமில் ரொம்ப அழகாக பண்ணாங்க, வாசித்தாங்க. வயலின் as well as வாய்ப்பாட்டு ரெண்டுலேயுமே. அதோட அகில இந்திய வானொலியிலையும் கிரேடட் ஆர்டிஸ்டாக இங்கே வந்திருக்காங்க. இங்கே அமெரிக்கா வந்தப்பறம் இங்கே எல்லாம் இந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்குமா கர்நாடக சங்கீதத்துக்கு அப்படின்ற ஒரு எண்ணம் கண்டிப்பாக இருந்திருக்கும். நிஜமாவே எப்படி இந்த அளவுக்கு ரொம்ப அருமையாக வளர்த்துருக்கீங்க? சின்ன வயசுலேயே என்னுடைய மனைவி வந்து பாட்டு டீச்சர், கற்றுண்டு பாட்டு கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தா. அது ஆஸ் பார்ட் ஆஃப் தட் அவள் வந்து கற்றுண்டு கூடவே பாடிட்டு இருந்தாள். ஒரு 10 வயசு இருக்கும்போது தான் எங்களுக்கு வந்து சிசிசி அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் பத்மா மோகன் நடத்தினது எங்களுக்கு அறிமுகமானது. உங்கள் டாக்டருக்கு 10 வயசு இருக்கும்போது? டாக்டருக்கு 10 வயசுல, டாக்டருக்கு ஆக்சுவலாக ஒன்றும் கூட ஏர்லியராக இது. அதுக்கப்புறம் அதில் நாங்கள் ரெகுலராக அட்டன் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து மாதம் ப்ரோக்ராம் நடக்கும்போது ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, முதல்ல சின்ன குழந்தையாக இருந்தபோது கேட்கறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி, நிறைய வாய்ப்புகள் கிடைச்சிது. கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து இன்ட்ரெஸ்ட் ஆரம்பித்து அதுக்கப்புறம் அதுலேயே பர்ஃபார்ம் பண்ணி அதுலேயே வந்து ஒரு ஸ்டெப்பாக வளர்ந்து இன்றைக்கி வந்து அவள் 2 பேருமே, பையன் பொண்ணு 2 பேருமே வந்து ஆக்சுவலாக ஆல்ரெடி ரேடியோ ஆர்டிஸ்ட், 2 பேரும் வந்து மியூசிக் அகாடமியில் வாசிக்கிற ஒரு லெவலுக்கு வந்திருக்கானாக்கா அதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்கிறது சிசிசியோட அந்த ஒரு பேஸ். அவங்களுக்கு ஒரு ஆர்வம், சுற்றி வர நிறைய ஒருமித்த கருத்துள்ள குழந்தைகள், பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து இதில் ஒரு நிறைய பங்கு. இது வந்து சின்னதாக நம்ம சொல்லலாம், பத்மா மோகன் வந்து இதை எடுத்து பண்ணுறது அவ்வளோ பெரிய விஷயம். ஆனால் அத்தனை பேரையும் ஒருங்கிணைச்சு இங்கே வந்து இவ்வளோ வருஷமாக நடத்தின்னு இருக்கிறது அப்படி ஒரு பெரிய சமாச்சாரம். அது வந்து நிஜமாவே ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அமெரிக்கா அல்லது வெளிநாடுகளில் இருக்கிற பிள்ளைகளுக்கு வந்து தமிழையோ அல்லது கர்நாடக சங்கீதமோ கற்றுக்க முடியுமா, கற்றுக்க தொடர முடியுமா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கிறவர்களுக்கெல்லாம் கர்நாடிக் சேம்பர் கான்சர்ஸ் வந்து ஒரு பெரிய தீர்வாக இருக்குது. குறிப்பாக பே ஏரியாவில் நிஜமாவே இது ஒரு நிறைய குழந்தைகள் வந்து ஒரு கேட்கறதுக்கு நிறைய டீச்சர்ஸும் அதில் நிறைய பேர் கலந்துக்கிற, அவகிட்ட வந்து சந்தேகம் கேட்கறது, அவளோட மெத்தட்ஸ் டீச்சிங். இப்போ இந்த நேரத்தில் உங்கள் பிள்ளைகளுக்கு, பொண்ணு பையன் 2 பேரும் கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களை நம்ம கண்டிப்பாக பாராட்டணும் இல்லையா? உங்களுக்கு அப்படி சிறப்பான ஆசிரியர்கள் அமைஞ்சிருக்காங்க. ஆமாம், குரு. ஆமாம், அவள் 2 பேருக்குமே வந்து குரு வந்து டெல்லி சிபி சுந்தரராஜன். அது வந்து அவள் மாமா. பட் அவர் வந்து சின்ன வயசில் இங்கே வந்துட்டு போயிட்டு இருந்த போது அதுக்கப்புறம் நடுவில் வந்து ஸ்கைப்பு கிளாஸஸ் எல்லாம் அது மூலமாக கற்றுட்டு ஒரு ஆல்மோஸ்ட் 15 வருஷம் 20 வருஷமாக அவர்கிட்ட தான் கற்றுக்கிறார் 2 பேருமே. வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். நன்றி. மேலும் மேலும் உங்கள் பிள்ளைகள் புகழ் பெற வேண்டும் என்று வாழ்த்துக்கிறோம். வணக்கம் திருமதி பத்மா அவர்கள். மோகன் சார் வணக்கம். இப்படிப்பட்ட ஒரு பயணம். முதல்ல தமிழ் பாலம் நிகழ்ச்சியில் எங்களை இன்டர்வியூ பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி. பார்க்குற ரசிகர்கள் எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நமஸ்காரங்கள். 2008 வந்து எனக்கு ஒரு வேலை வந்து ஒரு பிரேக் கிடச்சிது. ஐடி பேக்ரவுண்ட், சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு வேலையில் ஒரு பிரேக் கிடச்சிது. அந்த பிரேக் டயத்தில் வந்து ஒரு ப்ராப்ளம் இருந்தது. அப்போது ரிமோட்டாக கற்றுக்கிற குழந்தைகள், ஸ்கைப்பில் ரிமோட்டாக இந்தியாவில் இருக்கிற டீச்சர்ஸ் கிட்ட கற்றுக்கிற குழந்தைகளுக்கு இங்கே பாடுறதுக்கு, வயலின் வாசிக்கிறதுக்கு, மிருதங்கம் வாசிக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாமல் தே ஃபெல்ட் லைக் ஒரு ஆர்ஃபண்டாக இருந்தாவா, அனாதிகள் மாதிரி. அவளுக்குன்னு ஒரு பிலாங்கிங்கே இல்லை கம்யூனிட்டியில். கராஜில் உட்காந்து ரிமோட்டாக இந்தியாவில் இருக்கிற மிக பெரிய வித்வான்கள்ட்ட எல்லாம் கற்றுக்கிறா. ஆனால் அதை ஷோகேஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆவென்யூ இல்லாமல் இருந்தது. ஸோ ப்ராப்ளம்னு இருக்குங்கிறதுக்கு ப்ராப்ளம்னு சொல்லிகிட்டே இருக்க வேண்டாம், அதுக்கு நம்மளால் ஏதாவது தீர்வு கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு யோசிச்சுட்டு ஒரு சேம்பர் கான்சர்ட்னு எங்கள் வீடு கூட அப்போ கொள்ளலை, என்னோடய ஃப்ரெண்டோட வீட்டில் உங்கள் வீட்டில் பண்ணலாமான்னு கேட்டு ஒரு 50 பேரை கூப்பிட்டு டீ பக்கோடாலாம் பிரைபுக்கு கொடுத்து வாங்குவோன்னு சொல்லி குழந்தைகள் ஒரு 5 பேரை பாட சொல்லி அந்த சேம்பர் கான்சர்ட் ஜனவரி 2009 பண்ணினோம். அது பண்ணின உடனேவே அந்த ஈவெண்ட்டுக்கு வந்த குழந்தைகள்லாம் ஆண்டி நாங்கள் பாடலாமா அப்படின்னு கேட்டால் February மாதம் பண்ணினோம். அதை கேட்டு மோர் பீப்புள் வந்து
அப்படியே ஒரு 16 வருஷம் கம்ப்ளீட் பண்ணி 17th இயராக மந்த்லி கான்சர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு ஃபஸ்ட் இயர் ஃபுல்லாக வீடாக போய் பண்ணிட்டு இருந்தோம். யார் வீட்டில எல்லாம் பெரிய லிவிங் ரூம் இருக்கோ உடனே அவள் சொல்லுவா, பத்மாவுக்கு தெரிஞ்சதுன்னா இங்கே சிசிசி வைக்கணும்னு கேட்டுருவா அப்படின்னுட்டு. சில பேர் ஆசையாக வாலண்டியர் பண்ணுவா, சில பேர் என்னை பார்த்தாலே கொஞ்சம் ஒதுங்கி போவா. பட் வீடு பண்ணிவிட்டு அப்புறமா கொஞ்சமாக சின்ன சின்ன கோவில் வென்யூஸில் பண்ண ஆரம்பித்தோம். அப்புறமா ஷிரடி சாய்பாபாவோட பிளஸ்ஸிங்கில் 2013லேருந்து 12 வருஷமாக மில்பிட்டாஸில் இருக்கிற ஷிரடி சாய்பாபா கோவிலில் மாதந்தோறும் ஒரு நிகழ்ச்சி நடத்தின்னு இருக்கோம். ஒரு 5 குழந்தைகளோட 2009 இதை ஆரம்பித்தது. ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிறேன். இப்போ 450 குழந்தைகளுக்கு மேலே சிசிசியில் பெனிஃபிட் ஆகி அந்த பயணத்தில் எங்களோட கூட வந்துட்டு இருக்கா. பத்மா மேடம் சொன்னப்போ உங்களுடைய சப்போர்ட் பற்றி ரொம்ப அழகாக மென்ஷன் பண்ணாங்க. அதாவது தனியாக யாரும் பண்ண முடியாதுன்னு. ஒரு இசை நிகழ்ச்சியில் வேணால் தனியாக ஒருத்தங்க இருக்கலாம், ஆனால் இந்த மாதிரியான ஒரு மேடை அமைச்சு ஒரு அருமையான ஒரு அமைப்பு மூலமாக நடத்துறதுல தனியாக ஆவர்த்தனம் முடியாது. அதில் நீங்கள் துணை ஆவர்த்தனமாக இருக்கீங்க அப்படின்னு நினச்சா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. உங்களுடைய அனுபவங்கள். பட் ஷி ஹஸ் தி அமேசிங் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ். அதாவது ஒரு 5 years 10 years அகேடாக திங்க் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது. பட் ஷி ஹஸ் அமேசிங் ஸ்கில் ஆல்சோ. அதில் குழந்தைகளுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி செல்ஃப்லெஸ் தாட் இருந்தாலே ஷி இஸ் வெரி க்ரியேட்டிவ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து அலுமினி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து இப்போ அவாலே ஹோஸ்ட் பண்ணுறா இல்லை, இன்றைக்கி நீங்கள் பார்த்துருப்பேன். ஆமாம், அந்த மாதிரி திங்க் பண்ணுறது. இந்த கர்நாடிக் க்ரானிக்கல் அப்படின்னு ஒரு மேகசின் க்ரியேட் பண்ணுறது. அப்புறம் ப்ரொடக்ஷன் ஆஃப் எவ்ரி இயர் ஒரு ஸ்பெஷல் ப்ரொடக்ஷன் பண்ணுறது. அப்புறம் ஒய்எஸ்டிசிஏன்னு இன்னொரு ஆர்கனைசேஷன் ஆஃப் ஷூட் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஷீ திங்ஸ் வே ஹையர்ட் ஆஃப் மீ. என்னோட பார்ட் ரொம்ப ஈஸி தான், ஜஸ்ட்டு ஒன்றும் சொல்லாமல் இருக்கிறது தான் the best thing. So I'm very good at it. So basically I just shut up and do it and I'm doing that. ஸோ இதில் என்னோட வேலை ரொம்ப சுலபம். அவள் என்ன பண்ணுறாளோ அதுக்கு ஜஸ்ட் அவளோட துணை போனீங்கன்னா ஷீஸ் ஹாப்பி, ஐ எம் ஹாப்பி. அண்ட் சிசிசி இஸ் பெனிஃபிட்டிங் அதில், அண்ட் குழந்தைகள் ஆர் பெனிஃபிட்டிங். இந்த சிசிசியில் லைக் மெனி பேரண்ட்ஸ், மெனி குழந்தைகள், மெனி டீச்சர்ஸ், ஐ எம் ஆல்சோ ஒன் ஆஃப் த பெனிஃபிஷியரிஸ். எவ்ரி மந்த் நான் இங்கே வந்து உட்காந்து ஐ லவ் கர்நாடிக் மியூசிக். ஆக்சுவலாக சின்ன வயசுலேருந்து வெரி எங்கேஜ்லேருந்து நான் வந்து எங்கள் ஃபேமிலியில் கர்நாடிக் மியூசிக் கேட்டுவிட்டேன். உங்களுக்கு நேட்டிவ் பூர்வீகம் அதான் தஞ்சாவூர்னு பேர். பட் நான் பிறந்து வந்ததுலாம் சென்னை தான். பட் எனக்கு கர்நாடிக் மியூசிக்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு. அந்த ரேடியோவில் அந்த தமிழிசை அந்த ரேடியோவில் கேட்டு அரங்கிசை அதில் வந்து யார் பாடுறா, யார் வயலின் வாசிக்கிறான் கண்டுபிடிக்கிற அளவுக்கு, ராகம் கண்டுபிடிக்கிற அளவுக்கு எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் உண்டு. முறைப்படி கற்றுக்கல. அதனால இந்த கர்நாடக மியூசிக் சிசிசியில் வந்து உட்காந்து மியூசிக்கையும் கேட்டு அங்கே வரவாளோட சோஷியலைஸ் பண்ணிட்டு எனக்கு வந்து ஐ எம் ஹேவிங் தி பெஸ்ட் டைம் ஆஃப் மை லைஃப் தோ. அதனால அவளுக்கு வந்து நான் சப்போர்ட்டாக இருக்கிறது ஒரு ஒரு பெரிய விஷயமே இல்லை. தொடர்ந்து நடக்கும். பல வருடங்கள் தொடர்ந்து நான் சொல்லுவாங்க, பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்டு திந்தோள் மணிவண்ணா உன் சேவடி சேவை திருக்காப்புன்னு பாராயணம் பண்ணுற மாதிரி தொடர்ந்து இந்த இசை நடக்கும். ரொம்ப அருமையான பெயர் சிசிசி அப்படின்னு. எனக்கு மும்மூர்த்திகள் படங்கள் மட்டும் இல்லாமல் மும்மூர்த்திகளுடைய கர்நாடிக் ஒரு உருவமாக அந்த 3 சீயும் நான் பார்க்குறேன். தியாகையர், சியாமா சாஸ்திரிகள், முத்துசாமி தீட்சன், அந்த மும்மூர்த்திகளுடைய இதாக தான் 3 சீயை நான் பார்க்குறேன். நம்ம 4வது சீயை பற்றி கூட ஒரு இங்கே இருக்கிற ஒரு ஆசிரியர் சொன்னார், அது கோஆர்டினேஷன் கொலாபரேஷன் சொல்லலாம். இந்த நேர்காணலை வழங்கியதற்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. இது வந்து இது மூலமாக சிசிசி குழந்தைகளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறேங்கிறதுக்கும் இது அவளோட விஷயங்கள்லாம் வெளியில் தெரியறதுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குங்கிறதுக்கு எங்களுக்கு இந்த சந்தர்ப்பம் வழங்கியதற்கு உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.